அனைவருக்கும் வணக்கம். தமிழ் ஆடியோ புக்ஸ் சேனலுக்காக கதைகள் வாசிப்பது KS பிரியா. அறிவு கதைகள் 100. கதை 32. நாடு எங்கே போகிறது? சுவாமி சச்சிதானந்தா என்ற தமிழகத்து துறவி அமெரிக்காவில் யோகிராஜ் என்ற சிறப்புடன் அமெரிக்க மக்களுக்கு யோகாசன பயிற்சி அளித்து வருகிறார். 2 லட்சத்துக்கும் மேற்பட்டவர் அவருக்கு சீடராக இருந்து யோக பயிற்சி பெறுகின்றனர். அந்த ஆசிரமத்திற்கு அமெரிக்க அரசாங்கமே அருந்துணையாக இருந்து பேருதவி செய்து வருகின்றது. சென்ற ஆண்டு தில்லி மாநகரில் காய்கறி உணவு மாநாடு நடந்தது. அதற்கு தலைமை தாங்க இந்திய பேரரசு இப்பெருந்துறவியை அழைத்தது. அப்போது தொழிலதிபர் பொள்ளாச்சி திரு மகாலிங்கம் அவர்கள் அவரை சென்னைக்கு வரவழைத்து அவருக்கும் அவரது சீடர்கள் அனைவருக்கும் சிறப்பான முறையில் வரவேற்பு நிகழ்த்தினார். அவர்கள் சென்னையிலிருந்து கோவை செல்வதற்கு முன் நானும் என் நண்பர்கள் சிலரும் சேர்ந்து திருச்சியிலே அவர்களுக்கு ஒரு வரவேற்பு விழாவினை ஏற்பாடு செய்தோம். சுவாமியும் வந்தார்கள். அந்த விழாவில் சுவாமி யோகிராஜ் அவரது சீடர்கள் 32 பேர், நாங்கள் எங்கள் குடும்பத்தினர், நண்பர்கள், பொதுமக்கள் அனைவரையும் சேர்த்து மொத்தம் 90 பேர்தான் அங்கு கூடியிருந்தோம். அதே மன்றத்தில் அடுத்த நாள் ஒரு புகழ்பெற்ற சினிமா நடிகைக்கு பாராட்டு விழா நடந்ததில் அவரை பார்க்க 5000 பேர் கூடி கொட்டகையில் புகுந்து இடித்து கதவு சன்னல் எல்லாம் பெயர்த்து போய் நாற்காலியெல்லாம் உடைத்து அவரை பார்க்காதவர் பார்த்தவரெல்லாம் சட்டைகள் கிழிந்து வீடு போய் சேர்ந்தனர் என்ற செய்தி என்னை மிகவும் வருத்தியது. இது நம் நாடு அறிவாளிகளின் பின்னே போகவில்லை என்பதையும் யார் பின்னாலேயோ போய்க் கொண்டிருக்கிறது என்பதையும் காட்டிக் கொண்டிருக்கிறது. இது திரு விஸ்வநாதம் ஐயா அவர்கள் வாழ்க்கையில நடந்த ஒரு சம்பவத்தை கதையா குறிப்பிட்டிருக்காரு. இந்த கதைகளின் தொடர்ச்சியை தொடர்ந்து கேட்க தமிழ் ஆடியோ புக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த கதையில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.